ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூல தருணம் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் ஒரு சில காரணங்களால் அப்படியே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வீட்டில் தான் இருப்பார். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹீரோயினை பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் பேசுவாங்க, பழகுவாங்க, லவ் ஏற்பட்டுரும். ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சில தினங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டில் ஒருத்தர் இறந்த கிடப்பான். ஹீரோ அதை பார்த்துருவார். ஒரு கொலை செய்யப்பட்டு ஹீரோயின் வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஹீரோ அங்கேயும் இருப்பார். இப்போ ஹீரோயின் எப்படியாவது இந்த கொலை சம்பவத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் போட்டு இறங்கி அந்த பாடியை எப்படி இவர் மறைக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு, அந்த இறந்த இறக்கிறவனுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ட்டில் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பரபரப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த இறந்த கிடப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி படம் கிளைமேக்ஸ் வரைக்குமே சூப்பராக இருக்குது. பாலாசரனுடைய காமெடி செகண்ட் ஹாஃபில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோ எப்படியாவது இந்த பாடியை நம்ம மறைச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற அந்த பிளானிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாருடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக ஹீரோ ஹீரோயினுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்துக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோட விஜுவல்ஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கால்வாசி படம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. தேவையான சீன்ஸ்லாம் உள்ளே வருது. இவங்க கதைக்குள்ளே போகாமல் அப்படின்னு சுற்றி வளைச்சி ஏனோ தானோன்னு போகுது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். எப்போவுமே இது மாதிரி படங்கள் எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து நமக்கு கதைக்குள்ளே கொண்டு போயிடணும். அப்போ தான் நல்லா கிளிக் ஆகும். ஒரு சில பேர் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருந்தா படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்கானா. இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.